ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸானஸ் தமிழில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிற மாதிரியான நம்மளோட நார்மல் ஃபோட்டோவுக்கு ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் எப்படி பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணுறதும் ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இதில் கீழே ஓப்பன் கேலரி அண்ட் டேக் ஏ ஷாட்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் கேலரின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பேசிக், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்யூடி, தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட்னு இருக்கும். ஸோ அதில் செகண்ட் எல்யூடியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா கீழே லோட் ஆகிட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் 25ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே லோட் ஆகிட்டு உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் ஒன்று கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா கலருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஸோ இந்த எடிட்டிங் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் கலரை வந்து இது சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபோட்டோவுக்கும் இது பர்ஃபெக்டாக செட் ஆகும். இந்த கலர் சேஞ்ச் பண்ண ஃபோட்டோவை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே ஃபஸ்ட்லேயே சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த எடிட்டிங் அவள் தான் ரொம்ப சிம்பிளான மெத்தட். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.